ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், அரசியல் பகுப்பாய்வாளர் லியாகத் அலிகான் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜீவா டுடே நேயர்களுக்கும் வணக்கம். நடிகர் விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, திமுகவை கடுமையாக சாடி. அதாவது அவங்க அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துகிறாங்க, புத்தக கண்காட்சி இதெல்லாம் வச்சு. 75 ஆண்டு காலம் திராவிட இயக்கம் தமிழ் சமூகத்துக்கு செஞ்சது என்ன, குறிப்பாக திமுக என்னெல்லாம் செஞ்சுருக்கு, அவங்க கருப்பு சிவப்பு கட்சி தொடங்கி 75 வருஷமாச்சு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எத்தனை இதழ்கள் நடத்தியிருக்கோம், எத்தனை பத்திரிகைகள், தென்றல், முரசொலி, மறவர் முரசு, ஹோம்லேண்ட், இப்படி இவ்வளோ பத்திரிகைகளை நம்ம நடத்தின இயக்கம் என்னென்ன பெண்களுக்கு செஞ்சுருக்கு, தலித் மக்களுக்கு செஞ்சுருக்கு, சிறுபான்மை மக்களுக்கு செஞ்சுருக்குன்னு தனித்தனி செக்மெண்ட்டாக அவங்க ஒரு அறிவு திருவிழான்னு நடத்துகிறாங்க. ஏன் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு இவ்வளோ உயர்ந்ததாக இருக்குன்னா, நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம், நீதி கட்சி காலத்துலேருந்து பெரியார், அண்ணா, கலைஞர்னு அவங்க ஒன்று நடத்துகிறாங்க. இப்போ அதில் படிக்காத, அதாவது இன்னைக்கு இப்படிப்பட்ட இயக்கம் இன்னைக்கு சினிமா போதையில் இருக்குது, விஷயம் தெரியாத ஆட்கள் கையில் மாட்டிக்க போகுதுங்கிற மாதிரி 2-3 பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்க. விஜய் அதுக்கு அறிவு திருவிழா, பவள விழா பாப்பா, பாசாங்கு காட்டாதே பாப்பான்னு அதுக்கு ஒரு கடுமையான ஒரு கிண்டல் பண்ணி கேலி பண்ணுற மாதிரியான ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது எங்கள் சினிமா வட்டாரத்து ஒரு நண்பர் இருக்கார், அவரை நரசிம்மராவோட தான் சொல்லுவோம், முன்னாள் பாரத பிரதமர். அவர் சிரிக்கவே மாட்டாருங்க, சிரிக்கவே மாட்டாப்புல. இந்த விஜயோட அறிக்கையை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சான்னு பார்த்து, இது நான் இந்த எக்ஸ்ட்ரீமாக உதாரணம் சொல்ல தேவையில்லை. இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, இது வரைக்கும் அரசியல் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்காரா? என்ன நடக்குதுன்றாவது தெரியுமா? இல்லை சுற்றி இருக்கவனுக்காவது தெரியுமா? நான் சிறு வயசுலேருந்தே அரசியல் ஆர்வம் கொண்டவன். எல்லா பத்திரிக்கை படிப்பேன், எல்லா அரசியல் மீட்டிங் போவேன். அதே போல் சென்னைக்கு வந்த பிறகு கூட அந்த அரசியல் ஆர்வம், எல்லா அரசியல் கட்சி தலைவரோட பழகியிருக்கேன், நெருங்கி பழகியிருக்கேன். அரசியல் என்னென்ன நடக்கும் எல்லாம் தெரியும். விஜயகாந்த் சாருக்காக நாங்கள் எவ்வளோ அரசியல் படங்கள் எப்படியெல்லாம் கொண்டு எந்த தலைவரையும் விட்டு வைக்கல, எந்த கட்சியும் விட்டு வைக்கல. ஆமாம், எல்லாரையும் விமர்சனம் காமனாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ இவர் இந்த அறிக்கை வர்றது காரணம் ஸ்டாலின் அவர்கள் பேசினது, முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அப்படின்ட்டு பேசினது உடனே அவருக்கு மிக தப்பான வார்த்தையாக தோணுச்சான். எனக்கு புரியலை. எந்த கொம்பனாலுங்கிறது என்ன சொல்கிறது? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அசைக்க முடியாதுங்கிறது தான். இது ஜெயலலிதா எத்தனை தடவை சொல்லியிருக்கு தெரியுமா அவங்க வாயில்? ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளோ தடவை சொல்லியிருப்பாங்க தெரியுமா? எடப்பாடி எத்தனை தடவை சொல்லியிருப்பாரு தெரியுமா? எந்த கொம்பனாதி கொம்பனுங்கிறது அரசியலில் பல பேர் எந்த கொம்பனாலும் நம்ம அசைக்க முடியாது. ஆமாம், இதை ஒரு தப்பான வார்த்தைன்னா அப்போ உனக்கு என்ன அரசியல் அறிவு? நான் ஏற்கனவே ஒரு உங்கள் பேட்டியில் தான் சொன்னேன், அறிவு வேற அரசியல் அறிவு வேறண்டு. சுற்றி இருக்க எவனுக்குமே அரசியல் அறிவு இருக்காதா? இது என்ன தப்பாக சொல்லிட்டாரு? அது வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாரு. உதயநிதி அறிக்கையை அது அறிவு திருவிழா இல்லை, அவதூறு திருவிழான்னாரு. உதயநிதி ஸ்பீச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் கேட்டேன். நான் அவர் ஒரு அரசியல்வாதி என்ன பேசணுமோ அதை அழகாக பேசியிருக்காரு. ஏடிஎம்கே குறை சொல்லி பேசியிருக்காரு, பாசிசம்னு பாஜக பேசியிருக்காரு. புதுசாக வர்றவங்க திமுகவை அழிக்கலாம் நினைக்கிறாங்க, அது முடியாதுன்னு பேசியிருக்காரு. இதில் என்ன அவதூறு இருக்குது? புதுசாக வந்த நீ புதுசாக தானே வந்த, அப்போ உனக்கு புதுசாக வந்தவன் தானே சொல்லுவாங்க. இதில் உதயநிதி அவர்கள் பேசுனதில் எந்த இது இருக்குது? என்ன கேட்டால் இவ்வளவு சாஃப்ட்வேரில் இவ்வளோ தெளிவாக எங்கே எதை பேசணும் தெரிஞ்சு பேசக்கூடிய ஆள் உதயநிதி. நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்மளே ஒரு எழுத்தாளர், ஒரு இயக்குனர், இவ்வளோ சாமர்த்தியமாக இடத்துக்கு தகுந்த மாதிரி பேச முடியுமா அப்படின்ட்டு மக்கள் ரசிக்கிறாங்க. உதயநிதி பேசுகிறத மக்கள் ரசிக்கிறாங்க. இவர் அவதூறு திருவிழான்றார். இந்த கொம்பாதி கொம்பனில் அந்த காலத்து இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சாதாரண கொடை ரிப்பேர் பண்ணுறவா இருப்பான், ஒரு டீ கடை வச்சுருக்கிறவா இருப்பான், கட்சியில் ஒரு இருப்பான். இந்த மெயினான பேச்சாளர் வர்ற வரைக்கும் இந்த சின்ன சின்ன பேச்சாளர்ல பேச விடுவாங்க. அவன் பேசுவான், இந்திரா காந்திக்கு சவால் விடுகிறேன், ஒரு மேடையில் பேச தயாரா, காமராஜருக்கு சவால் விடுகிறேன், என்னுடன் நேருக்கு நேரு போட்டியிட தயார். அந்த ஏரியா லெவல்ல அந்த தெருவை தாண்டி அவனுக்கு தெரியாது, இதெல்லாம் சவால் விடுவான். இதெல்லாம் அரசியல்ல சாதாரண விஷயம். ஏன் இப்ப அண்ணாமலை செய்யறது இல்லையா? அண்ணாமலை எத்தனை தடவை சொல்லிருக்காரு, குற்றச்சாட்டு சொல்ல ஆதாரங்கள் கையில் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரம் வரைக்கும் வெளியிட்டு இருக்காரா?
ஒரு முறை ஊழல் பட்டியல வெளியிடுறேன்னு ஒரு கட்சிக்காரங்களுடைய சொத்து பட்டியல வெளியிட்டாரு. சொத்து சொத்து பட்டியல் எப்படி ஊழல் பட்டியல் ஆகும்? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு மேட்டரா யார் யார் அவனுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் விட்டாங்கல்ல. அந்த ஃபோன் யாரா ஒருத்தன் கையில் ஒரு ஆதாரம் கிடைச்சா எப்படி வந்து போய் கொடுக்காம இருப்பான்? அப்போ ஒரு அரசியலில் வந்து என்னென்ன பேசப்படுது, என்னென்ன பேசியிருக்காங்க இதுக்கு முன்னால் உள்ளவங்கெல்லாம் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கலாம் தெரியாத ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க அந்த கட்சியை. நேற்று திமுக எம்எல்ஏ எழிலன் கூட சொல்லியிருக்காரு, அப்படி திட்டாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்கன்றாரு. அவர் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியல. ஒருவேளை அதை விட மோசமாக திட்டுங்கடான்னு வந்து ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான். உண்மையிலேயே இது வெளியே வந்து இவரோட அறிக்கையை இவங்க பேசுறதுக்கெல்லாம் மக்கள் ரொம்ப பாராட்டுறாங்களாம், கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கட்சியா, இப்படி ஒரு இதான்னு. இந்த அறிக்கை எழுதி கொடுக்குறவங்களுக்காக அறிக்கை வேணாமா? இந்த அறிக்கையில் உள்ளுக்குள்ள என்னென்ன கண்ணன் இருக்குன்னு பார்த்தீங்களா? பேரை சொல்ல தைரியம் இருக்கான்னு. புதுசாக வந்தவன யாரு? நீ தானே. அப்புறம் எப்படி தைரியம்? இப்போ தைரியமாக இருக்க பற்றி சொல்கிறாப்புல, உனக்கு தான் தைரியம் இல்லை. திமுகங்கிற பேரை சொல்லாமையோ ஸ்டாலின்ங்கிற பேரை சொல்லாமையோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தைரியம் இல்லாத கோலை நீ எப்படி வந்து? இல்ல, ஸ்டாலின் பேரையே அவர் 2வது 3வது மீட்டிங்ல தான் சொன்னாரு. ஆமா, அதை எல்லாரும் கேட்டு ஏங்க ஸ்டாலின் சொல்ல கூட தைரியம் இல்லான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னாரு. அது கூட பேரை சொல்லல. அது கூட என்ன சொல்றாருன்னா, அவங்க விமர்சிச்சாங்களாம், அதுக்காக இவங்க வந்து பதிலுக்கு விமர்சிக்கிறாங்களாம். அது எப்படி? நாகரிகத்தோடு விசாரித்தோம், நசுங்காத நாகரிகத்தோடு விசாரித்தோம்னு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் நசுங்காத நாகரிகம்னு? நசுங்காத நாகரிகத்தோடு விமர்சனம் ஆரம்பித்தது யாருன்னு மக்களுக்கு தெளிவாக தெரியும். முன்ன மாதிரி இல்லை, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் மாநாடு போட்டு திமுகவை அரசியல் எதிர்னீங்க, நீங்கள் தான் அடுத்து வந்து அங்கிள் அப்படின்னீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் சார் அப்படின்னீங்க, என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொன்னீங்க. அதுக்கப்புறம் கூட அவங்கள ஒன்றும் சரியாக விமர்சிக்கலை. அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ட்ரைலர் தான். இவர் சொல்கிறாப்புல, நாங்கள் விமர்சிச்சா என்ன ஆகுமா தெரியுமான்றாரு. இது இந்த இப்போ பழமொழி சொல்லுவாங்கள்ல, கொல்லம்பற்றையிலே ஊசி வித்த மாதிரி, திமுக பற்றி தெரியாது போல இருக்கு. அவங்க ஒன்றும் எடுக்கலை, உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு எடுக்கலை, வேண்டான்னு பார்க்குறாங்க. ஏதோ தப்பி தவிர வந்து ஜாடமாடியாக சொல்கிறாங்க. ஏன்னா அது பல நேரங்களில் செய்தியாளர்கள் உதயநிதியும் ஸ்டாலின் கேட்கும் போது அதை அலட்சியப்படுத்திட்டு போயிடுறாங்க. மோடியை பற்றி கேட்டால் பதில் சொல்கிறாங்க, எடப்பாடியை பற்றி பேசினா பதில் சொல்கிறாங்க. ஆனால் விஜய்னு கேட்டால் அதை வேணும்னே அலட்சியமாக கைத்தரேன் எடுப்பா வேற உருப்படியான வேலையை பாருங்கிற மாதிரி போயிடுறாங்க. முன்னாடி கூட உதயநிதி சார் விஜய் அப்படிங்கிறப்ப அவர் கண்டுக்காம போயிட்டாரு. சார் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறாங்க இல்லை, ரெண்டாவது விஷயம் சார். திமுக சந்திக்காத சவால்களா சார், சந்திக்காத எதிர்ப்புகளா சார், சந்திக்காத கட்சிகளா சார், எத்தனையோ பார்த்துட்டு வந்தாங்க. மிசா, எம்ஜிஆர், இந்திரா காந்தி, ராஜாஜி, ஆரம்பத்துல ராஜாஜி, பக்தவச்சலம் யாரெல்லாம் பார்த்துட்டாங்க. காமராஜர் எத்தனை பேரை பார்க்கல. அவங்க என்ன எதிர்ப்புகளை பார்க்கல. விஜய் எல்லாம் கால் தூசி வருமா? விஜய் எல்லாம் நினைப்பாங்களா? இந்த பட்டியலை ஒப்பிடும் போது விஜய் ஒரு கால் தூசி வருமா? விஜய் வந்து விஜய் ரசிகரை வந்து உனையும் பெருசா நினைக்கலாம். ஆனா வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த ரசிகர்கள் பேசுறதெல்லாம் பார்த்து ரொம்ப இந்த காமன் பீப்புள் இருக்காங்கல்ல, நடுநிலைவாதிகள், ஐயோ இவன்ட்டு இருந்து ஒரு எம்எல்ஏவா, இதுல இருந்து ஒரு எம்பியா, அவங்க தானே எம்எல்ஏ வர முடியும் அவங்க கட்சியில இருந்து. ஆமா, வேற யாரும் இருக்கா? நேற்று யாரோ ரசிகர் எங்க தலைவர் பாட்டை திருப்பி இந்த தியேட்டர்ல போடல, ஸ்டாலின் கவர்மெண்ட் காலிங்கிறாப்பு முடிக்கிறான். ஒன்ஸ் மோர் கேட்டாரா அந்த பாட்டை திருப்பி போடலையா, ஸ்டாலின் கவர்மெண்ட் காலியா? நானும் கேட்டேன், நானும் பார்த்தேன். இதுக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் கேட்டா நீ போய் இப்போ பண்ற எல்லாத்துக்குமே ஸ்டாலின் ஆரம்பிச்சிடறானுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அரசியலே இப்போ எப்படி இருக்குன்னா, மற்றவங்க விமர்சனம் பண்ணுறாங்க, ஸ்டாலின் வந்து பயப்படுறாரு, ஸ்டாலின் வந்து ஏன் இந்த நடவடிக்கை தயங்க மாட்டுறாருன்னு. அவர் வேறு விதமாக ராஜேந்திரமாக போகிறாரு. இன்றைக்கி ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்ற பிறகு, நடவடிக்கை எடுத்த பிறகு ஏற்படுற விளைவுகள் இருக்க, நான் உங்கள் பேட்டியில் தான் சொல்ல நினைக்கிறேன். ஸ்டாலின் முதலமைச்சர் மாதிரி ஒரு சவாலான முதலமைச்சர் யாருக்குமே அமையலை. கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய கட்சி, சின்ன சின்ன கட்சிகள் கூட. அதே போல் அவங்க இருக்கும்போது கலைஞருங்கிற ஒரு பெரிய கட்சி, சின்ன சின்ன கட்சிகள். இன்றைக்கி ஸ்டாலின் எதிர்த்து அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக, நாம் தமிழர், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, இன்னும் நிறையா டிடிவி தினகரன் அதுன்னு போகலாம்.
இத்தனை பேர் வந்து விஜய் இப்போ விஜய் இத்தனை பேர் ஐடி விங்கி வச்சுருக்காங்க. இப்போ எந்த ஐடி விங்கி யாருக்கு சொந்தம்னு மக்களுக்கு தெரியாது. இப்போ ஃபேஸ்புக் பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவை திட்டியோ குறை சொல்லியோ மற்ற பேசும்போது இது தெரியாது இல்லையா? நமக்கு தெரியும் இது யார் நடத்துகிறாங்கிறது, மக்களுக்கு தெரியாது. ஆனால் இத்தனையும் சமாளித்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படா திமுகவை தூக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சமாளித்து ஒரு முதலமைச்சர் முடியும்னா, இவரு சொன்னார், ஹெச் ராஜா தானே சொன்னது, மோர் டேஞ்சரஸ். ஆமா ஆமா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி. அப்போ அமைதியாக ஒருத்தர் போனா அதுக்கு பேர் வந்து பயம்னு அர்த்தமா? அமைதிக்கு பின்னால தான் 1000 அர்த்தம் இருக்கு. மேடையில் பேசுறது என்ன வேணாலும் பேசிடலாம். ஒன்றே ஒன்று யோசிச்சு பார்க்கணும் விஜய், கரூர் சம்பவம் நடந்ததில்லை. கரூர் சம்பவம் நடந்ததுமே இவர் ஓடி வந்துட்டார். 12 நாள் கழிச்சு தான் சொன்னார், போலீஸ் தான் போக சொன்னார். அதை கூட உடனே சொல்லல. அன்னைக்கு பிரஸ் பீப்புள் கேட்கறானே, சார் உங்க இதுல 36 பேர் செத்து போயிட்டதா செய்தி வருதேன்னா, ஆமா, அதுக்கு நின்று அழணும் கதறணும், எனக்கு என்ன பேசன்னு தெரியலன்னு சொல்லி ஏதாவது சொல்லணும்ல, ஓடுறாரு. குற்ற உணர்ச்சி தான் ஓட வைக்கும். குற்ற உணர்ச்சி எல்லாத்த விட உனக்கு துணிச்சல் இல்லை, பயம். துணிச்சலுங்கிறது வேற. ஜெயில போட்டு போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டார் சார். எங்க இதுல எழுத்தாளர் சங்க மீட்டிங்லாம் பொதுக்குழுலாம் நடக்கும், நான் போச்சு. நமக்கு சில நேரங்கள்ல எல்லாம் அப்பெல்லாம் பேசுறதுக்கு இந்த கூட்டத்தில் யோசனையா இருக்கும் சார். சாதாரண ஒரு மெம்பர் எடுத்து எந்திரிச்சு பின் எடுப்பான் சார். அதான் நான் அப்போ என்னன்னா அவனுக்கு தைரியம், அவன் அந்த தைரியம் நமக்கு இல்லைன்னு அப்போ நினப்பேன் நான். ஏடா இப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு எந்த பொறுப்பும் இல்லாமல். இப்போது நீ ஓடி வந்துட்ட. பழைய அரசியலில் சொல்கிறிய, நீ அரசியல் வரலாறு தெரியுமா? உங்கள் எமர்ஜென்சி சமயத்தில் கலைஞர் தனி ஆளாக போய் அண்ணா சிலையில் இறங்கி நோட்டீஸ் கொடுத்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணா சிலை பக்கத்து சொன்ன நான் கேள்விப்பட்டேன். தைரியமா போய் இறங்கி நின்று தனியாளா வந்து நோட்டீஸ் கொடுத்தாருப்பாங்க. அது என்ன துணிச்சல் இருந்தா அதை பண்ண முடியும்? என்ன செஞ்சாலும் பிடிச்சி உள்ள வைக்கிற காலகட்டம். ஆமா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்ச புதுசுல சில இடங்களெல்லாம் அவர் தாக்கல் இருந்துச்சு. ஒரு இடத்துல வந்து காரை விட்டு இறங்கிட்டார். காரை மறிச்சவன்ல வேட்டியை மடிச்சு கட்டுட்டாரா, வா என்னை அடிக்கணும் தானே, வா அப்படின்னு இருக்காரு. அதான் தான் துணிச்சல். காரை விட்டு டிரைவரை ஓடு, அந்த பக்கம் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி இறங்கினார்ல. அப்போ அது எவ்வளோ பெரிய துணிச்சல். சைதை துரைசாமி மேட்டர் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ணன் மேயராக இருந்தார்ல. அவர் ஒரு திமுக மீட்டிங்கில் மேடை ஏறி எலுமிச்சம்பழம் மாலை போட்டார் கலைஞருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திமுக காரங்க சுற்றி திமுக காரங்க அவங்க அடிச்சு போலீஸ் போட்டாங்க. எம்ஜிஆர் கேள்விப்பட்டது போய் அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கினார். பெரியா இல்லையான்னு அதுக்கு பேர் தானே துணிச்சல். அப்போ எம்ஜிஆர் போனோம்னா திமுக காரர் இருக்க மாட்டாங்களா? அதிமுக தொண்டர் எம்ஜிஆர் வரமாட்டாங்களா? துணிச்சலுங்கிறது எது? ஓடி வர்றதா? இவருடைய யோகம் என்ன தெரியுமா? விஜயோட யோகம் அதை கூட அறிவுபூர்வமாக சிந்திக்கலை. அன்னைக்கு இப்போ டெல்லியில் நடந்துச்சு சார் ஒரு குண்டு வெடிப்பு. அமித்ஷா 20 நிமிஷத்தில் வந்தார்னு சொன்னாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்து அது கேட்டானுங்கல்ல, அது எப்படி செந்தில் பாலாஜி அதே கரூர் அமித்ஷா 20 நிமிஷத்துல எப்படி கரெக்டா வந்தாரு? 20 நிமிஷத்துல எப்படி கரெக்டா வர்றாரு? 20 நிமிஷத்துல அப்படி இது அவரு எல்லாம். கரூருங்கிறதே 4 சந்து தான், அவ்வளவுதான். கரூர் வந்து ஒரு பெரிய ஊர்லாம் கிடையாது, 4-5 சந்து தான். மாறி இங்கிட்டு ஜோதிமணி வீடு, அங்கிட்டு இந்த விஜயபாஸ்கர் வீடு, இங்கிட்டு செந்தில் பாலாஜி வீடு, இவ்வளவுதான் இருக்க போகுது. இதுல என்ன இவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு சார். ஆல் இண்டியா லெவலில் விடுங்க. தமிழ்நாட்டில் கரூரை குறை சொன்ன குற்றஞ்சாட்டின எந்த அரசியல் கட்சியாவது எந்த அரசியல் தெரியும் பிஜேபி சொல்லல இல்லை சொன்னாங்களே. எப்படி ஏன் வந்து எப்படி வர முடியும் 20 நிமிஷத்தில் கேட்டாங்களா சார்? செந்தில் பாலாஜியை கேட்டாங்க. தடியடி நடத்துனதுனால தான் இந்த 41 பேர் மரணத்துக்கு காரணம்னாங்க. இது வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல. செத்தவங்க வந்து வெளியிருந்து பணத்தை கொண்டு வந்து போட்டான்னானுங்க. அதெல்லாம் சொன்னானுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எத்தனை அந்த அவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டாக்டர் வர முடியும், அது எப்படி வந்தாங்க? என்ன சார் இது இப்போ 1950 நினச்சிட்டு இருக்காங்களா? 2025 இங்கேருந்து ஃபோன் பண்ணால் அமெரிக்காவிலேருந்து அடுத்த மேட்ரு வருது. ஆமாம், ஒரு ஃபோன் பண்ணோம்னா இப்போ ஒரே நேரத்தில் 1000 டாக்டருக்கு போகக்கூடிய அளவு கூட வசதி வந்துருச்சு, எல்லா வாய்ப்பு வந்துருச்சு உங்களுக்கு. அப்போ எப்படி வந்து இத்தனை பேர் வந்தாங்க, இப்படி வந்தாங்க, இதெல்லாம் கேட்டாங்கல்ல சார். இவங்க யாரும் விஜய்க்கு ஆதரவாக அன்றைக்கி குரல் கொடுக்கலன்னா, ஓப்பனாகவே சொல்கிறேன், தப்பா இல்லை, நான் வந்து கட்சி சார்பாக பேசுகிறேன்,
எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், எல்லாரும் விஜய்க்கு முட்டு கொடுத்தாங்க. ஆமா. முட்டு கொடுக்காம அவங்களும் இதுக்கு உரிய விசாரணை நடத்தணும், என்னன்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தால் இன்னைக்கு விஜயோட கதி என்ன சார்? இப்போ விஜயை காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அன்னைக்கு. விஜய் காப்பாற்றிட்டு விட்டுருக்காங்க சார். இவங்க மட்டும் குரல் கொடுக்குறேன்னா விஜயை காப்பாற்ற முடியாது. நீ சொன்ன மாதிரி விஜயை தூக்கி உள்ள கூட போட்டிருப்பாங்க, ஏன்னா எதுக்க மாட்டாங்க. இவங்க உடனே மீறிட்ட கையில் எடுத்து விஜயை காப்பாற்றிட்டாங்க, இந்த கூட்டணிக்காக. அந்த காப்பாற்றினாங்களே, அதுக்கு நீ நன்றியுடையவனா இருக்கியா? கூட்டணி இல்லை இல்லை இல்லை, அதுக்கு நீ நன்றி ஓப்பனாக சொன்னியா? நீங்கள் அங்கே ஸ்டாலினை சொல்கிறீங்க, எதை சொல்கிறீங்க, எங்களை ஓப்பனாக சொல்ல வேண்டியது. எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீ சொல்லலாமா அறிக்கை? நீ இப்படி இவ்வளவுலாம் கேவலமான அறிக்கை விடுறதுக்கு பதிலாக நல்ல அறிக்கை விட்டுருக்கலாமே. உண்மையை உணர்ந்து எனக்கு அறிக்கை விட்டு அவர்களை வணங்குகிறேன், அவங்க மட்டும் இல்லைன்னு சொன்னால் என் நிலைமை இன்னைக்கு வேற, திமுக கவர்மெண்ட் பழி வாங்கிறேன்னு நீ சொல்லணும்ல. அப்போ உனக்கு நன்றியும் கிடையாதுல்ல, நன்றியும் கிடையாது. உங்களுக்கு அரசியலை ஃபாலோ பண்ண அந்த விஷயங்கள் தெரியாது. எப்படி சார் ஒருத்தன் அரசியலில் நீ புதுசாவா? பரவாயில்ல, போன வருஷம் வந்தவங்க கூட இன்றைக்கி மக்கள் ஓட்டு போட்டால் ஊழல் குற்றவாளி ஜெயிலுக்கு போய்ட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்போ நம்ம மக்கள் தீர்ப்பே மகேஷ் ஒத்துக்கிறோம். அதை விடுங்க, நீங்கள் அரசியல் ஞானமாவது வேணும்ல. இதுக்கு மேலே என்னென்ன நடந்தது, யார் யார் எப்படி தலைவர்கள், ஆட்சி எப்படி இருந்தது, சரி இப்போ இப்போ இருந்த ஆட்சி எப்படி இருக்குது, இல்லை தெரிஞ்ச ஆள் கூட வச்சுக்கணும் சார். நான்லாம் ஒரு கட்டத்தில் சினிமா பார்க்குற பழக்கம், வேறு லாங்குவேஜ் படங்கள் பார்க்குற பழக்கம்லாம் குறைஞ்சி போச்சு. நான் என்ன பண்ணேன்னா, என் அஸ்டண்ட் எல்லாம் நிறைய படம் பார்க்குறான்னா 2 பேரை வச்சுக்கிட்டேன். இனிமேல் நம்ம போய் பார்க்க முடியாதுக்கு அவன்கிட்ட என்ன படம், நானே பணம் கொடுத்தெல்லாம் அனுப்பிச்சி விடுவேன், படம் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்து கேட்பேன். ஏன்னா நம்ம அப்டேட்டில் இருக்கணுங்கிறதுக்காக. நீ உனக்கு அரசியல்லாம் என்னே தெரியாத நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஆதவ அர்ஜுனா மேடையில் அவளை பேசுகிறாப்புல, பொய்யா பேசுகிறாப்புல, அது ஒரு தலைவன் அனுமதிக்கலாமா? அதுக்கு எவ்வளவு நாட்டுக்குள்ளே எதிர்ப்பு வந்துச்சுன்றாவது நீ கேள்விப்பட்டியா? ஆனால் மக்கள் குதூகலிக்கிறாங்களாம், இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்துட்டு மக்கள் குதூகலிக்கிறாங்க அப்படின்றாப்புல. அப்போ இது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமான தலைமை இல்லை? அப்படி நம்பினாலும் நீ தலைமைக்கு சரியில்லை, நீ அதை கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னாலும் அந்த தலைமைக்கு நீ லாயக்கு இல்லை. ரசிகர்கள் மட்டும் நம்பி பாருங்கள், இவ்வளவு நடந்த பிறகு கூட அந்த ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஒன்ஸ் மோர் கேட்டதுக்கே போட மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், ஸ்டாலின்னு அவங்க கவலையே படலை. 41 பேர் இறந்ததை பற்றியோ அதை பற்றியோ இதை பற்றியோ அந்த உணர்வே இல்லை. இப்படி சரி நம்ம ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் நடந்துருச்சேன்னு ஒரு தார்மீக ஒரு குற்ற உணர்ச்சி கூட சார், ஒரு கில்ட் சார். போய் யாராவது போகிற வழியில் 2 வீலரில் மோதிட்டாவே என்ன பண்ணுறோம், மனசு ஐயோ பாவம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு வர்றமா இல்லையா உங்களுக்கு? இது 41 பேர் மரணங்கிறது சாதாரண விஷயமா ஆக்கிட்டாங்க. 10 குழந்தைங்க வேற. யார் ஆக்கிட்டாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் ஏடிஎம்கே, பாஜக, அன்புமணி, அந்த பெரிய அந்த கட்சிகள் இருக்குல்ல, திமுக இருக்கிற கட்சிகள், இதெல்லாம் சேர்ந்து அதை நியாயப்படுத்துகிற மாதிரி பண்ணி சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் 20 லட்ச ரூபா இங்கே வர வச்சு கொடுக்குறாரு. இது வரைக்கும் வாழ்க்கையில் எப்பயுமே இல்லாத ஒரு அதிசயம். இங்கே வர வச்சு ஆறுதல். அதில் ஒருத்தவங்க வரலன்னா பிடிக்கலையோ இல்லை வேண்டாமோ, இது என்ன சொல்கிறானுங்க, 20 லட்சம் வாங்க போகாதீங்க, நாங்கள் 30 லட்சம் தர்றோம்னு திமுக சொல்லி போகலாம். தடுக்கணும்னா 40 வரையிலும் தடுத்துருப்பாங்க. 30 லட்சம் தர 40 லட்சம் அவன் கணக்கு போட்டிருப்பான்ல. 20 பெருசா 30 பெருசா 30 வாங்கிட்டு ஒழுங்காக இருந்திருப்பான்ல. அப்போ உனக்கு அறிக்கை விடவும் தெரியல, பேசவும் தெரியல. இந்த ஆதவ அர்ஜுனா நேற்று பார்த்தீங்களா, அவங்க ஆதவ அர்ஜுனா மறைச்சினேன். ஆமாம், ஓப்பனாக சொல்லிட்டாப்புல, எங்ககிட்டே ஃப்ராடு பண்ணிட்டு போட்டாப்புல. இப்போ திமுகவோட ஸ்லீப்பர் செல்லு ஆதவ அர்ஜுனாங்கிற அளவுக்கெல்லாம் பேசுகிறாங்க. என்ன சார் ஒரு நாகரீகமாக பேசுகிறாங்களா, ஒரு அர்த்தமுள்ளதாக பேசுகிறாங்களா, ஒரு உண்மையை பேசுகிறாங்களா? நீங்கள் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் சொல்லுங்க? தலைவனுக்கு எல்லாம் தெரியணும், நல்லதுகிட்ட தெரியணும், நல்லவன் கெட்டவன் தெரியணும். கெட்டவனாக இருந்தால் கூட சில நேரங்களை கூட வச்சுக்குவாங்க, ஏன்னா அவனால் கட்சிக்கு என்ன பிரயோஜனம். நல்லவனாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க, ஏன்னா அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு. இதுதான் அரசியல். நான் இப்போ 20 வருஷம் உழைச்சவனை விட்டுவிட்டு 2 வருஷம் வந்தவனுக்கு சீட்டு கொடுப்பாங்க.
ஏன்னா அவங்களுக்கு அங்கே வெற்றி தேவைப்படுது. பல விஷயங்கள் இருக்கு. நம்ம ஈஸியாக சொல்லிட்டு வெளியிருந்து கட்சியில் வந்தவனுக்கு டக்குன்னு பதவி கிடைக்கும். ஆமாம். இப்போ வந்து உதயநிதியை வந்து முதலமைச்சராக அவர் முயற்சி பண்ணுறாருன்னா, நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீ முதலமைச்சர்னு ஆசைப்படும் போது உதயநிதி ஆசைப்படுறது என்ன தப்பு? நீ வேற யாரையும் விடு. உதயநிதி எவ்வளோ சீக்கிரம் அவர் கொண்டு வந்தது தப்பு, முதலமைச்சரானது தப்பு, முதலமைச்சர் ஆக்க நினைக்கிறது தப்பு வச்சுக்குவோம். சரி, நீ யார் 2 வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு நீ முதலமைச்சர் முந்தானத்தை என்ன சொல்கிற? நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்கள் தலைமையில் நாங்கள் தான் முதலமைச்சர்ன்ற. உங்களுக்கே இந்த ஆசை வரும்போது ஏற்கனவே உனக்கு முன்னாலே அரசியலுக்கு வந்து அனுபவத்தை பண்ணிவிட்டு அரசியல் அனுபவங்கள், அரசாங்க அனுபவங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்ட உதயநிதி ஏன் வர முடியாது? சார், உதயநிதி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சார். ஆரம்பத்துலேருந்து எங்கே போனாலும் அவர் பேசுகிறது மக்கள், கட்சிக்காரன் இல்லை சார், மக்கள் ரசிப்பாங்க. என்ன ஒரு எளிமையான முறையில் எங்கே எதை பேசினா ரசிப்பான்னா அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கார். சார், தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு செங்கலை வச்சு மேட்டிக்கிட்டு இல்லையா சார்? அவருக்கு தெரியும் ஒரு செங்கலை வெங்கண்டு இருந்தாலும் எந்த மக்களை எப்படி பேசி எப்படி ஈஸியாக புரிய வைக்கணுங்கிற இது இருக்குல்ல சார். இப்போ அவர் வந்த பிறகு விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டில் எவ்வளவு பெருசாக இருக்குது சார். விளையாட்டுக்காக இவ்வளோ செலவழிக்கிறமான்னு கேட்குறாங்க. மற்ற நாடுகள்லாம் இதை விட அதிகமாக செலவழித்து தன் நாட்டு விளையாட்டு வீரர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றியுமே நாலேஜ் இல்லாத ஒருத்தவங்க யார் சார் இருக்கா? இது கூட நீங்கள் விரலை விட்டு சொல்லுங்கள் சார். எம்ஜிஆர் வந்து எவ்வளவு அனுபவசாலி, அவர் கூட போகும்போதே அனுபவசாலிகள் நிறைய அரசியல்வாதியே போனாங்க. ஆமாம், நாவலர் இருந்தார், ஆமாம், மதியழகன் இருந்தார், சே மாதவன் இருந்தார், கே கிருஷ்ணசாமி இருந்தார், காளிமுத்து இருந்தார், எஸ்டி சோமஸ், எஸ்டிஎஸ் அவர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. சத்தியவாணி முத்து கூட இங்கே வந்தாங்க, நிறைய இருந்தாங்க. பண்டோட்டி ராமச்சந்திரன், வீரப்பன் தேடி தேடி போய் இது பண்ணார் சார். தேடி தேடி போய் வந்து வேற திமுகலாம் வளைஞ்சு கூப்பிட்டாரு. எனக்கு ரஹ்மான் கான் ஒரு வகையில் சொந்தக்காரரு. இடி மின்னல், ஆமா ஆமா, முழக்கம், ஆமா, எங்க கம்பத்துக்காரரு, எனக்கு சொந்தக்காரரு. எனக்கு அதெல்லாம் தெரியும். எம்ஜிஆர் வந்து ஒரு மூலமா ரஹ்மான் கான் அவர் கூப்பிட்டதெல்லாம் எனக்கு தெரியும். துரைமுருகன், சுப்பு இவர்தான் இடி மின்னல் மலை பேசுறவங்க. எம்ஜிஆரே சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, இதை வந்து ரஹ்மான் கான் வந்து அன்னைக்கு போகல, முடியாதுட்டார். திமுக கலைஞர்ன்ட்டார். அவர் போயிருந்தா தொடர்ந்து திமுக ஐடிங் அமைச்சர்ல மந்திரியா இருந்திருக்காரு. ஆமா, 77 to 87 10 இருந்திருப்பாரு இல்லையா? அப்படி இருந்து அவர் போகல. ஆனால் அவங்க வல்லன்னா கூட கூப்பிட்டாரு, இந்த திறமைசாலிகள்லாம் என் கூட பக்கத்துல இருக்கணும், அப்படி என் கூட இருக்கணும்னு கூப்பிட்டாரு சார். பாட்டெழுதுல கவனம் செலுத்துவார் சார் எம்ஜிஆர். கவிஞர்கள் பாட்டு எழுதி வந்த பிறகு பாட்டு எழுதி அந்த பாட்டில் வார்த்தைகள் இது பண்ணி கூப்பிட்டு, அப்போ வந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு எப்படி வரணும்னு வந்து நினச்சிருக்காரு இல்லையா? நீ இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற அறிக்கையே உனக்கு ஒரு ஒழுங்காக தெரியலையே, அந்த அறிக்கையே வந்து சரியாக பார்க்க தெரியலையே, அது ஒரு பாட்டு போட்டுருந்தான்னு பார்த்தீங்களா? சினிமா டைலாக் மாதிரி, சினிமா டைலாக் மாதிரி என்னமோ ஒரு அறிக்கையை பார்த்ததுமே ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்து 107 டிகிரி ஜுரம் வந்து கோவப்படுத்துகிற மாதிரியும், லண்டனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதயநிதி போயிட்ட மாதிரியும் உன்னைய வந்து ஒரு காமெடியனாக பார்க்குறாங்க. காமெடி ஹீரோவை பார்த்தாங்க, ரசித்தாங்க. நானும் வந்து விஜய் ரசிகன் தான். சமீபத்தில் வந்து ரஜினிக்கு அப்புறம், கமல் சாருக்கு அப்புறம் சிவாஜியோட அந்த வீடு நான் ரொம்ப விஜய் ரசிப்பேன். குடும்பங்கள் எல்லாம் விஜயை கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. லேடிஸ் மாஸ் நிறைய சொல்லுவேன். குழந்தைங்க குடும்பம் வந்து அவர் படம் ரிலீஸ் ஆனால் அப்படி இருக்கும். எல்லாம் சம்பாரிச்சு என்ன பண்ண? அவங்கள நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேணாமா? ஒரு ஒழுங்குபடுத்த வேணாமா? எம்ஜிஆருக்கு இல்லாத வெறித்தனமான ரசிகர்களா சார்? ஒரு சின்ன சம்பவம் சொல்லு. சினிமாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் சின்ன பையன். எம்ஜிஆர் படம் அது எனக்கு எந்த படம் ஞாபகம் இல்லை. அநேகமாக மாட்டுக்காரு வேலாம். எங்கள் ஊரில் வந்து சைட்டாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ வேற எங்கேயாவது திண்டுக்கல் உங்கள் ஊர் தானே ஷூட்டிங், வைகை டேமில் தானே ஷூட்டிங் எடுத்தாங்க. ஆமாம், அது அங்கே போடுவாங்க. ரெண்டாவது இது போடும்போது சார் எம்ஜிஆர் ரசிகர்லாம் வந்து பேனர் வைப்பாங்க, ஃபோட்டோ வைப்பாங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க சார். எனக்கு அப்படி நல்லா இருக்குது. நான் சின்ன பிள்ளைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு எம்ஜிஆர் ஃபோட்டோ மாட்டணும். மேனேஜர், தியேட்டர் மேனேஜர் நிற்கிறாரு. அந்த சணல் கயிறு இருக்கு இல்லையா, அந்த இதில் மாட்டி கட்டுறதுக்காக ஆணி இருக்குது. ஆஃபீஸ் ரூமில் இருக்குது. சணல் எடுத்துகிட்டு வாண்டார். ஒரு அதிமுக தொண்டை புது வேஷ்டி அப்படி கிழிச்சான். சர்றண்டு கிழிச்சு தானே, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? யார் அவர் மேனேஜர் கேட்குறாரு.
ஆஃபீஸ் ரூம் எதிர்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் சரடு எடுத்து ஒரு வேட்டியை கிழிக்கிற சார், என் தலைவனுக்கு நான் உயிரையே கொடுப்பேன் சார். இப்போ இதுக்கு வெறி இல்லையா அது சார்? இப்போ எம்ஜிஆர் படம் ஓடும் போதெல்லாம் சார் அங்கே இருக்க வந்து இந்த ரிக்ஷா ஓட்டுறவன், அது ஓட்டுறவன், வேலைக்கு கடையில் வேலை பார்க்குறவன்லாம் வந்து படம் வந்து ஓப்பனிங் சாங் பார்ப்பான் சார், விசில் அடிப்பான், கை தட்டுவான் சார். இப்போ 15 வந்து ஹாலில் வந்து படுத்துருவான் சார். அப்படியா? ஐயோ எத்தனை பேர் வந்து, ஏன்டா நீங்கள் வர்றீங்க? 30 நாள் 30 நாள் வருவாங்க. ஓப்பனிங் சீன் பாட்டை மட்டும் கை தட்டிட்டு போயிடுவாங்க. அதான் கை தட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துருவாங்க சார். வெளியே வந்துருவாங்க. ஹாலில், தியேட்டர் ஹால், பெரிய ஹால், அது நிறைய பேர் படுத்துருவாங்க. டயர்ட் ஆயிடுச்சு. எதுக்குடா நீ வந்து படம் பார்க்க வந்த? தலைவர் ஒரு தடவை பார்த்தேன். இது என்ன வெறி இல்லையா சார்? வெட்டியா காசு போட்டு தூக்கத்தை முடிச்சு போவாங்க சார். அதுவும் ஒரு நாள் சம்பளம் பாவம். ஒரு வயசான பாட்டி கேட்ல ஏறாங்க. டிக்கெட் கொடுக்கும்போது வரிசையில் போனால் லேட் ஆயிருமோ, டிக்கெட் இருக்காதுன்னு கேட்டில் ஏறாங்க. அது வயசான பாட்டி, லேடி. அதனால இந்த வாட்ச்மேன்லாம் எம்மா எம்மா இறங்குமான்னு தவிக்கிறானுங்க. போற ஏம்மா எங்களை விடுமா, நீ எதாவது விழுந்து ஆயிட்டான்னா, விழுந்துட்டு போகுது. என் பிள்ளையினால அடிபட்டா பட்டு போகுது. கரூர் மாதிரி அழுகல, உன்னை தூற்றலை, என் பிள்ளைக்காக நான் போனாலும் பரவாயில்ல, என் கால் ஒடிஞ்சாலும் பரவாயில்லங்கிறது வெறி இல்லையா சார்? வயசானாடி விஜய் ஏதோ தனக்கு மட்டும் தான் அப்படி ஒரு கூட்டம் இருக்கா? இல்லை, இந்த வெறியெல்லாம் எப்படி சார் ஒரு நல்ல தொண்டனா, பண்புள்ள தொண்டனா வச்சிருந்தாரு எம்ஜிஆர்? அப்புறந்தே வச்சுட்டார்ல. உங்களுக்கு படங்களே சொன்னார்ல, சட்டத்துக்கு மதிப்பு கொடு, நீதிக்கு தலை வணங்கு, அம்மா சொல்லி 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 அவனுக்கு இல்லாத வெறியா சார்? எம்ஜிஆர் உத்தரவு போட்டால் இன்னைக்கு திமுகவை நாஸ்தி பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்த பலத்துக்கு, தொண்டர் பலத்துக்கு அவர் எவ்வளோ நாகரிகமாக போனார். ஒரு மீட்டிங்கில் முன்னாள் அமைச்சர் குழந்தைவேலுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் கேள்விப்பட்டேன். எம்ஜிஆர் உட்காந்துருக்காங்க, இவர் பேசும்போது கருணாநிதினு பேசிட்டார் குழந்தைவேலு. உடனே எம்ஜிஆர் பக்கத்தில் ஒரு கூப்பிட்டு சீட்டு கொடுத்து விட்டாராம், பேச்சை நிறுத்திட்டு. பேச்சை நிறுத்திட்டு வந்ததுமே, நானே கருணாநிதினு கூப்பிட்றதில்ல, கலைஞரை தான் சொல்கிறேன். நீ நான் கருணாநிதினு சொல்கிறேன். இப்போ அவருக்கு வந்து நான் ஜெயிச்சிட்டேங்கிற இல்லை, அது மட்டும் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய எழுத்தாளர், அவர் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் தெரியுமா? நமக்கு அரசியல் எதிரியா இருக்கலாம், அதுக்காக பண்புலாம் பேசக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு சார். வந்து நம்ம அனுபவத்துக்கும் ஏற்கனவே அவங்க பெற்ற வெற்றிகளுக்கும் மரியாதை கொடுக்கணும். நீ யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேன். இப்போ தூக்கி எறிஞ்சிட்ட எடப்பாடியை, உன்னைய காப்பாற்றினான்னு சொல்லப்பட்ட பாஜகவை தூக்கி எறிஞ்சிட்டேன். நயினார் நாகேந்திரன் முதல் ஆளாக குரல் கொடுத்தாரு. குரல் கொடுத்து விஜய் காரணம் இல்லை, அரசாங்க காரணம், போலீஸ் காரணம்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? விஜய் கரூருக்கு போனால் அவர் உயிருக்கே ஆபத்துனாரு. சார் சார் நீங்கள் நல்லா யோசனை பண்ணணும். உயிருக்கே ஆபத்து நயினார் நாகேந்திரன் சொன்னால் அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, வேற யாரோ உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகிறாங்க, இல்லை நயினார் நாகேந்திரனை ஏற்படுத்த போகிறாங்க. ஏன்னா ஒருத்தர் போனா ஆபத்துன்னு முன்கூட்டியே சொல்லும் போது இப்படி ஒன்று தெரிஞ்சிருக்கணும் யார் ஆபத்துன்னு, இல்லை நீ எடுத்து போறன்னு. இதானே சார் உண்மை? இப்பெல்லாம் உனக்கு சப்பக்கட்டு கட்டு நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்றாரு? ஏய், உனக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லை, நீ எல்லாம் பேசுறியான்ட்டார். கூட்டணி இல்லை, நான் தான் முதலமைச்சர் சொன்னதுமே நேற்று பேசிட்டார். நேற்று எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு? நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நான் தான் சிஎம்ட்டார். எடப்பாடி சொல்லிட்டாரு. அப்போ உனக்கு ஒரு லாபமாக கையாளுற கட்சிகளை கையாளுற பக்குவம் கூட இல்லையே தேர்தல் வரைக்கும். அப்புறம் என்ன கட்சி அந்த அறிவு திருவிழாங்கிறத நானும் பார்த்தேன். அது எவ்வளோ விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. புது பேச்சாளர் உருவாக்குறாங்க, புது கவிஞர்களை உருவாக்குறாங்க, புது புது திட்டங்களை போடுறாங்க. இப்போ போடுறாங்க சார். இதில் படித்தவங்க நான் மாணவன் திட்டத்தில், நான் முதல்வன் திட்டத்தில் படித்தவங்கெல்லாம் இத்தனை பேர் வந்திருக்காங்கலாம் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் அரசாங்கம் செய்கிறத நல்லதாக ஆதரிக்கணும், தவறுகளை தட்டி கேட்கணும், சுட்டி காட்டணும். இது நாம் படத்தில் எழுதியிருக்க வசனம். இந்த எங்கேயாவது இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் அப்படி நடக்குதா சார்? யார் இருந்தாலும் எந்த கட்சி ஆண்டாலும் அதை குறை சொல்கிறது தான் ஆகிப்போச்சு. நீ வரவே இல்லை அதிகாரத்துக்கு. என்ன நிர்வாகம்னா என்னன்னே உனக்கு தெரியாது. ஒரு மாநாடு நடத்த முடியல, உனக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு இது இல்லை, ஒரு அறிக்கை நடத்துறதுக்கு இல்லை. நீ ஒரு 4 பேரை நீ யாரை வச்சிருக்க? நீ கூட யோசனை பண்ணுங்க சார். சிந்திக்க மாட்டானுல்ல வாக்காளர்கள். இவன் மாறிடுவான் சார். இந்த ரசிகன் இருக்கானு இல்லை,
அவனுங்களை பார்த்தா ஓட்டே இல்லாத மாதிரி இருக்குது. அவனுக்கு என்னவெல்லாம் நீ மட்டமாக வந்து பேசுகிறான்னு பார்த்தீங்களா வீடியோவில்? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்களா? நீ இவங்களை வச்சுட்டு நீ என்ன சாதிப்ப? அப்போ இவங்கெல்லாம் ஒழுங்குபடுத்த பேச்சாளர் மீட்டிங் நடக்கும். திமுகவாக இருக்கும்போது சரி, அண்ணா திமுகவுடையும் பேச்சாளர் மீட்டிங் எப்படி பேசணும், என்ன பேசணும்னு சொல்லுவாங்க. அப்பப்போ மீட்டிங் போட்டு எதற்காக? கட்சிக்கு வலுவாக இருக்கணும், பலமாக இருக்கணும், எதிர்கட்சியில் எந்த விஷயங்கள் சொல்லி நம்ம வீக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பாடம் மாதிரி நடத்துவாங்க சார். நீ என்ன பாடம் நடத்த? நீ படித்த படத்தில் கூட தப்பான பாடமாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. படத்தில் கூட நல்ல கருத்துக்கள் இல்லை, படத்தில் கூட நல்ல கருத்து இல்லை சார். எம்ஜிஆர் படத்தில் சொல்லாத கருத்துக்கெல்லாம் அதைத்தானே நாங்கள் ஃபாலோ பண்ணோம். விஜயகாந்த் படத்தில் எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்கோம். விஜயகாந்த் படத்தில் பாடல்களும் சரி, வசனங்களும் சரி, ஒருத்தர் நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக எவ்வளோ அந்த கேரக்டர்லேயே எப்படிலாம் கொண்டு வந்தோம். உங்களுக்கு அரசியல் இறங்க போகிறீங்க இல்லையே, அரசியலுக்கு எதெல்லாம் வேணுங்கிறது உங்களுக்கு வேண்டாமா சார்? நல்ல அரசியல்வாதிகள் பாருங்கள் சார். கலைஞர் வீட்டில் அவங்க வீட்டு லேடிஸ்லாம் நகை நட்டு போட்டு போய் பார்த்துருக்கீங்களா சார்? பக்தச்சல வீட்டில் பார்த்துருக்கீங்களா சார்? பொதுவாக பார்த்துருக்கீங்களா? வேறு பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு எவ்வளவோ இருந்தால் கூட வெளி உலகத்தில் காமிச்சிக்க மாட்டாங்க. எவ்வளோ தவறான குணங்கள் இருந்தாலும் வெளி உலகத்தில் காமிச்சிக்க மாட்டாங்க. மக்கள் மத்தியில் வந்து நல்ல வழிகாட்டு தலைவராக அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லையே. இப்போ இந்த அறிக்கையை விட்டு அதாவது இவங்க பேசி சில பேர் சொல்லுவாங்கல்ல, நீ பேசுறதை விட பேசாமல் இருக்கிறத பெற்று, நீ பேசி கெடுத்துக்காத முட்டாள்னு காமிச்சிடாத வெளியே அப்படின்லாம் சொல்லுவாங்க சிலரை. இவங்க அறிக்கை விட்டு பேசி நாங்கள் இப்படித்தானான்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே ஸ்ட்ராங் பண்ணி விட்டேன். எடப்பாடி வந்து மிக தைரியமான, நான் வந்து பார்த்தா சொல்கிறேன், அவர் கட்சிக்குள்ளே எடுத்த முடிவுகள் வந்து எந்த அளவு தப்பாக ரைட்டாக அதுக்குள்ளே நான் வரல. ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேங்கிறாரு, டிடிவி சேர்க்க மாட்டேறான்னு இல்லை. ஆனால் சில முடிவுகள் எடுத்துட்டால் யாராக இருந்தாலும் அவர் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் எடுக்கிறவர். இன்றைக்கி எடுத்துட்டார்ல, நான் தானே முதலமைச்சர்ட்டார்ல. அப்போ நீங்கள் பேசுகிறது ஒருத்தனை சேர்க்குற மாதிரி இருக்கணும். எந்த ஒரு உங்களுக்கு அரசியல் நாலேஜ் இல்லை, வியூகம் இல்லை, எதுவுமே இல்லைங்கும்போது நீங்கள் எப்படி 2026 வந்து அதை எப்படி நீ நம்புகிற? உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது 2026 வந்துடும்னு இத்தனை வருஷம் அரசியல் இருக்க வந்த திமுகவுக்கு நம்பிக்கை கிடையாதா? அதிமுகவுக்கு நம்பிக்கை கிடையாதா? நீங்கள் பல இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் வேற ஏதாவது இந்த டிவிகேவை பற்றி மக்கள் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ எம்ஜிஆர் வந்து எல்லார்ட்டையும் கேட்பேன், சாதாரணமானவர்கிட்ட கூட என்ன கருத்து, என்ன மக்கள் இப்படி என்ன பேசிக்கிறாங்க, உண்மையை சொல்கிறவனை தான் வச்சுக்குவார். ஜால்ரா தட்டான கையை அது ஜால்ரான்னு தெரியும் அவருக்கு. அதே போல் இன்னொன்று இருக்குது சார். பெரிய தலைவர்கள்லாம் இப்போ கலைஞர் எடுத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு அரங்கத்தில் வந்து அவர் நினைக்கிற ஒரு கருத்தை ஆற்காடு வீராசாமியை விட்டு பேச விடுவார். ஆமாம் ஆமாம். அந்த கருத்துக்கு எப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்ட மாதிரி பண்ணிட்டு அதுக்கு நல்ல ஆதரவு இருந்துச்சுன்னா ஆற்காடு வீராசாமி சொன்னால் அதை நம்ம பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவார். ஆற்காடு வீராசாமி சொன்னதுக்கு எதிர்ப்பு இருந்தால் அவர் பேசும்போது அது ஆற்காடு வீராசாமியோட சொந்த கருத்து, அந்த கருத்தை நீங்கள் யாரும் ஏற்றுக்கல. அதாவது எப்படி சார் ஒரு தலைவன் மனசு புண்படாமல் டிப்ளமேட்டிக்காக அணுகிறது, எப்படி தொண்டர்கள் இது பண்ணாமல் உங்களுக்கு எந்த இது தெரியலையே உங்களுக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனாவை பற்றி இவ்வளோ தப்பானதுகள் வருது. விஜய் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆதவ் கண்ட்ரோலில் தான் கட்சியே இருக்குங்கிறாங்க. சரி, அதாவது சார் பெரியாரை மறந்துட்டாங்க, அண்ணாவை மறந்துட்டாங்கன்னு சொல்கிற அவங்க பெரியாரையும் அண்ணாவையும் எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லாத்த விட இன்னொன்று வந்து சார், தமிழ்ன்றாங்க. இவங்க தமிழுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்குறேன். திமுக தமிழுக்கு என்ன பண்ணுச்சுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா சார் இன்னைக்கு வரைக்கும்? சரி, நீ என்ன பண்ண? நீ பண்ணிட்டு சொல்லலாம், நான் 2 வருஷத்தில் வந்தேன், நீ தமிழுக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ அது கூட பண்ணலன்னு சொல்ல. மோடி தமிழுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு நிதி வாய திறக்கலையே. அப்போ நீ தமிழுக்கே எதுவுமே பண்ணலை. முதல் நீ பண்ணிட்டு சொல்லணும். பல ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு குறை சொல்றிய. அப்போ இந்த எழுதி கொடுத்ததை பார்த்தா கிழிச்செறிய வேணாம்னா?
சினிமாவில் நீங்கள் தப்பாக டைலாக் எழுதி கொடுத்தா ஏற்கனவே பிஜேபி சப்போர்ட் பண்ணி டைலாக் எதிர்த்து டைலாக் வச்சு பெரிய பிரச்சனையாச்சு. அந்த டைலாக்கை தூக்குனீங்க. தைரியம் இல்லாமல் தானே தூக்குனீங்க. அம்மா கொடநாட்டில் போய் நிட்டீங்க. பட ரிலீஸ்க்கு தைரியம் இல்லாமல் தானே போய் நிட்டீங்க. எடப்பாடியை போய் பார்த்தீங்க. தைரியம் இல்லாமல் தானே போய் பார்த்தீங்க. விஜயகாந்த் இப்போ எம்ஜிஆருக்கு நான் எழுதலை. விஜயகாந்த் படங்களுக்கு எத்தனை படங்களுக்கு பெட்டியை தூக்கிட்டு படப்பட்டியை தூக்கிட்டு போயிருக்கான். ரீலை தூக்கிட்டு போயிருக்கான். தியேட்டரில் கல் இருந்துச்சு. இது கஜேந்திரா பிரச்சனையாச்சு. ஆமாம் சார். கஜேந்திராவெலாம் கல்லை விட்டு எறிஞ்சா வச்சா அது பெரிய பிரச்சனையாச்சு சார். பயந்தாரா அவர் கோவப்படுறவரை நாங்கள் அடக்கி வைப்போம். இவர் பிரச்சனைனா டக்குன்னு போய் இப்படி நின்றுவாரு. ஆமாம், அவரு வேட்டி மடிச்சு கிடிச்சிட்டு வெளியே வரத்தான் பார்ப்பாரு விஜயகாந்த். யாரா இருந்தாலும் பார்த்தாரா அப்படின்ட்டு. அப்போ எத்தனையோ நடிகர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்காக போயிருக்காரு, எனக்காக நைட்டில் கூப்பிட்டு பேசியிருக்கா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீ எதுவாக இருந்தாலும் உள்ளே போயிடுறிய. நீ எப்படி வந்து இந்த எல்லாரும் கிண்டல் பண்ணுற மாதிரி ஓட்டு போடுறதே அங்கே பனையூரில் வந்து போட சொல்லுவியா அப்படிங்கிற அளவுக்கு ஆகுறாங்க. நீங்கள் எப்படி போய் பிரச்சாரத்துக்கு போவீங்க? கண்டிப்பாக. அப்போ விஜயனுடைய இந்த அறிக்கையை வந்து ரொம்ப ஒரு சத்து சாறு இல்லாத அறிக்கையாக தான் பார்க்குறீங்க சார்? ஒன்றுமே இல்லை சார். அதை வந்து விவரமான ஒருத்தன் படித்தா இவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்பார். நான் தப்பாக சொல்லலை, அரசியல் அறிவு. ஒரு மேட்ரை எப்படி சொல்லணும், சொல்ல வேண்டியதை எப்படி மக்கள் மனசை மாற்றணும், இழுக்கணும். இப்போ சந்திரலேகா ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ், ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு போகிற பேட்டி கொடுத்தாங்க. ஒரு மேட்ரு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே பேட்டி கொடுத்தாலும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறத. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் கட்சி 72 ஆரம்பிக்கும். திண்டுக்கல் இடைத்தேர்தல். அதில் சுப்பிரமணியன் அண்ணன் நினைக்கிறேன் பேர், ஒரு தொண்டன் இறந்துட்டான். அவன் கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது. அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, இறந்துட்டாப்புல. இது முடிஞ்சிச்சு, பல வருஷங்களாச்சு. 85ஆம் வருஷம் எம்ஜிஆர் வந்து அந்த அம்மா வந்து திண்டுக்கல் மாவட்டத்துலேயும் கலெக்டர், கொடைக்கானல் வர்றாரு. கொடைக்கானல் இவர் போயிருக்காரு. அங்கே போனதுமே இவர் அந்த அம்மாட்ட ஞாபகப்படுத்தியிருக்காரு. 72ல் திண்டுக்கல் பிரச்சாரம் வரும்போது ஒரு சுப்பிரமணியன் ஒரு இறந்துட்டாப்புல, ஒய்ஃபு கூட கர்ப்பமாக இருந்தாப்புல. இப்போ என்ன பண்ணுறாப்புல ஏது பண்ணுறாப்புன்னு தெரியல, கொஞ்சம் கேளுங்க, விசாரிங்க, ஏதாவது பண்ணுங்க, நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்காரு. சரின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. இவ்வளவு ஞாபகம் வச்சு சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த மேடையில் பொதுக்கு ஈவினிங் மேடைக்கு வந்திருக்காங்க. பயங்கரமான கூட்டமாக. அந்த பயங்கரமான கூட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ விழா மாதிரி வருது. நிறைய கன்னியாஸ்திரிகள், கிறிஸ்தவர்கள்லாம், அதிமுக தொண்டர்கள். இவர் மேடையில் உட்கார மாட்டேன்ட்டாராம். எதுக்குன்றதுக்கு நீங்கள் பார்த்துங்க, அன்னை தெரசா வந்திருக்காங்க. அன்னை தெரசா நீங்கள் கூப்பிட்டு போங்க, நீங்கள் பார்த்து நீங்கள் சிஎம், நீங்கள் உங்களை பார்க்க எவ்வளோ, நான் மேலே இல்லை, என்ன ஏன் தொண்டன் முண்டியடிச்சு வருவான். இவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாகி போயிடும். இவங்க பார்க்க வந்து அன்னை தெரசாவை, அந்த இது கெட்டு போயிடும். அது நான் விரும்பல. சொல்ல முடியுமா சார்? ஒரு தலைவன் எப்படி சார் நினைக்கிறாப்புல நினச்சிட்டு அந்த அம்மா சந்திரலேகா வரும்போது ஒரு பொண்ணு வச்சான், அவரை பார்க்கணும், தலைவரை பார்க்கணும், தலைவர் யாருமா நீ இந்த இதுமே கேட்டிருக்கு. தலைவர் சொன்ன ஞாபகம் வச்சு யாருமான்னு 72ல் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இறந்தார் சுப்பிரமணியன், இறந்தார் அவர் ஒய்ஃப். பார்த்தா இந்த அம்மாவுக்கு அப்படி செலுத்து போச்சான். எம்ஜிஆர் இந்த அம்மாவை தானே பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அம்மா இருமா, உன்னை தான் தலைவர் பார்க்கணுன்னு சொல்கிறாரு, உனக்கு என்னம்மா குறை அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்டிருக்கு. எனக்கு ஒரு குறை இல்லை, கணவன் இல்லைங்கிற குறையை தவிர எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த மாதிரி புரியலையா? குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா நீ கணவன் இல்லைன்ற, எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து உன்னை பார்த்து எதாவது பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருன்னதுக்கு, இல்லையே 72ல் இது வரைக்கும் எம்ஜிஆர் எனக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்னைக்கு வரைக்கும். ஆடிடுச்சா அந்த அம்மா, ஒரு குறையில் நாம் என்னை வச்சிருக்காரு. அப்புறம் எம்ஜிஆர் கேட்டிருக்கு, வந்ததுமே பார்த்து எம்ஜிஆர் அந்த அம்மா சந்திக்க வச்சுட்டு, ஏங்க 72லேருந்து வந்து நீங்கள் 85 வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க அந்த பொண்ணு சொல்லுது. அதனால தான் அந்த அம்மா நல்லா வாழ்ந்தேன்னு சொல்லுது. நீங்கள் என்னென்னா எதுவுமே நான் என்ன ஆச்சுன்னே தெரியல, நீங்கள் பார்த்து அரசாங்க ரீதியாக அதை பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் சொல்லிட்டா உங்களுக்கு எதாவது பண்ணணுமோ வைக்கணுங்கிறது போயிடும். ஒன்றாவது நான் எனக்காக உயர்ந்தவனுங்க இது குடும்பத்துக்கு உதவி பண்ணுறதெல்லாம் நான் சொல்லி காட்டக்கூடாது. அதான் சார் தலைவன் பாருங்க சார். அப்போ விஜய்க்கு வந்து
இப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு அரசியல் மரபு இருக்குங்கிற எதுவுமே இல்லாம போற போக்குல எதையா ஒன்று அறிக்கை பேசிட்டு இருக்காரு. எதுவுமே இல்லை. யாருடைய இதில் அரசியலுக்கு இறங்கினாரா? இல்லை இந்த சிஎம் பவரை பார்த்து சிஎம் ஆயிட்டா? இப்போ சொல்கிறாங்களே 250 கோடியை விட்டுட்டு வந்தார், 300 கோடியை விட்டுட்டு வந்தாருன்னு. ஒருத்தன் மெடிக்கல் சீட்டுக்கு 1 கோடி ரூபா கொடுத்து சேர்றான், ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 10 லட்சம் கொடுத்து சேர்றான். என்ன அடிப்படையில் சார் சேர்றான்? காமனாக பேசுங்க, எந்த இது அரசியல் வேண்டாம், சம்பாரிச்சுக்கலான்னு தானே பேசுகிறான். சார் நானே கேட்டுக்க, ஸ்டேஷனில் ஏதாவது கேட்டால் 5000 ரூபா கொடுத்துட்டு போவான். சார் என்ன சார் 5000 ரூபா? ஓ இந்த வேலையில் எவ்வளோ கொடுத்து சேர்ந்து தெரியுமா? அப்போ அவன் முதலீடுன்னு நினைக்கிறான். முதலீடு நினைச்சு தானே நான் கொடுத்து வாங்குறான். இப்போ நீ இவ்வளோ கோடியெல்லாம் விட்டுட்டு சம்பளத்தை விட்டுட்டு நடிக்கிறத விட்டுட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன? கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும் நோக்கம்னா திமுக அப்போ இருந்து ஊழல் பண்ணு சொல்கிறீங்கல்ல, ஏன் அப்போயே அரசியலுக்கு வர வேண்டியதானே? அப்போயே வர வேண்டியதானே? எப்போ போய் நீங்கள் ஏடிஎம்கேக்கு சார்பாகலாம் பிரச்சாரம் பண்ணிடுறீங்க, சந்திரசேகர் பிரச்சாரம் பண்ணி. ஆமா ஆமா. உங்களுக்கு அரசியல் வந்து இன்னைக்கு இதில் உங்கள் மன்றத்தை வந்து ஒரு மன்ற கட்சி மாதிரி இயக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்பையெல்லாம் ஊழல் பண்ணும்போது வரல? ஏன் இப்போ திடீர்னு வர? இப்போ யார் சொல்லி வர்றீங்க அரசியலுக்கு? யார் சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் விடுங்க, யார் சொல்லி வாங்க இயங்குங்க, சரியாக இயங்குங்க. உண்மையிலே நீங்கள் வந்து நல்லதுக்கோ கெட்டதுக்கோ வந்துட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களை நேசிங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுமோ அதை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பேசுங்க. இப்படி தப்பு தப்பாக பேசுறது, தப்பு தப்பாக அறிக்கை விடுறது, தப்பான ஆளுகளை கூட வச்சுக்கிறது, அரசியல் அறிவே இல்லாத ஆளுகளை மெயின் கேரக்டர்லாம் வச்சுக்கிறது என்ன சார் இது? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எம்ஜிஆர் இருக்கும்போது யாராக இருந்தாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத. நான் போயிருக்கேன் சார், அந்த தலைவர்கள் பார்க்க எல்லாம் போவேன் சார். அந்த தலைவர்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, எத்தனை வருஷம் அரசியல், எத்தனை அனுபவம்னு சொல்லிட்டு. அவங்க பக்கத்தில் போகிறதுக்கே இதாக இருக்கும் சார் எனக்கு. இப்போ வணக்கம் கே கிருஷ்ணசாமியெல்லாம் எங்கள் பக்கத்தில் இருந்தார். வணக்கம், வாங்க தம்பி உட்கார், இல்லை இல்லை இருக்கட்டும்ண்ணே. அட வாங்க தம்பி, எதுக்கு நம்ம கேவுக்கு அந்த இது கொடுத்தோம்? எதுக்கு அந்த ஆரம்பி ஒரு ஆள் போதும் சார், அத்தனை ராஜதந்திரி சார், அவ்வளோ விசுவாசி சார் எம்ஜிஆருக்கு. உனக்கு யார் இருக்கா? ஆதவர்ஜுனா இப்போ என்ன வெளியே டாக்கு தெரியுமா? விஜயை அழிக்கிறதுக்காகவே ஆதவர்ஜுனா வந்திருக்காங்க. யாராவது ஒரு ஆள் மரியாதைக்குரிய ஆள், இப்போ நம்மளே போகிற வாங்க சார் வணக்கம் அப்படி மரியாதைக்குரிய ஆள் உங்களோட யார் இருக்கா? கண்டிப்பா. அப்ப விஜயனுடைய இந்த அரசியல் தெளிவு மிகப்பெரிய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இவர் பாரம்பரியமான கட்சியை விமர்சிப்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறத ரொம்ப விரிவா நீண்ட நெடிய வரலாற்று தரவுகளுடன் பிற கட்சிகளுடன் ஒப்பிட்டு மக்களுக்கு விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நானும் வந்து எந்த அரசியல் கட்சி சார்பாக பேசலை. எப்போவுமே வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ரொம்ப நான் கேதர் பண்ணுவேன், ஏன்னா எழுதுறதுக்காக. இது இந்த கருத்துக்கள் மேக்சிமம் மக்களுடைய கருத்துக்கள், அந்த மக்களை நானும் ஒருவனா என்னுடைய கருத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஜீவா யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நன்றி சார். நான் சொன்னதில்லை, நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு. உங்கள் பணி தொடர்ந்து சிறப்பாக நடக்கணும். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்.